ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் புதுசாக என்னோடய சேனல் பார்த்துட்டு இருக்கீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நீங்கள் பார்க்கலாம், இது வந்துட்டு ஆஃப்டர்நூன்லேருந்து என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஃப்டர்நூன் லன்ச் மம்மி பண்ணிட்டாங்க, சாம்பார். அண்ட் இப்போ வந்துட்டு நான் களி பண்ண போகிறேன் எனக்கும் என்னோடய டேடிக்கு. இப்போ நான் 3rd month ட்ரைமிஸ்டரில் இருக்கிறேன், ப்ரெக்னென்சி. ஸோ இப்படி சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், நான் ரீசெண்டாக தான் கற்றுந்து களி ஆஃப்டர் மேரேஜ் எப்படி பண்ணுறதுன்னுட்டு. ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது சாப்பிட்றதுனால. அதுக்கு தான் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ரெகுலராக இன்டேக் பண்ணுறதுக்கு. நீங்கள் ப்ரொசீஜர் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னுட்டு. உங்களுக்கு இன் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, ஸோ தட் இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, வாட்டர் சூடானதுக்கப்புறம் க்ளீனாக ராகி பவுடர் போட்டுட்டு லம்ஸ் இல்லாத மாதிரி க்ளீனாக மிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஒரு 5 minutes விட்டுடணும் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில், ஸோ தட் அந்த ரா ஸ்மெல் இருக்காது. பாருங்கள், இப்போது சட்டிலேருந்து வித்தவுட் ஸ்டிக்கிங் இந்த மாதிரி வெளியே வந்துடணும். அப்போ பர்ஃபெக்டாக குக் ஆகிட்டு இருக்குதுன்னுட்டு. ரொம்ப சூடாக இருக்கும், பட் எனக்கு பழகிடுச்சு. ஒரு லம்ஸ் கூட இருக்கக்கூடாது. அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ரொசீஜர் எப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்னுட்டு. முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு ரேடிஷ் பச்சடி என்னோடய மம்மி பாப்பா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணல, இந்த மாதிரி வச்சுட்டு போயிருந்தாங்க. நான் இப்போ கொஞ்சம் லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன், ஸோ தட் சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போது ராகி களி, பச்சடி அண்ட் சாம்பார் ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்றோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ப்ரெக்னென்சி டைமில். கொஞ்சம் பேருக்கு ஒத்து வராது, கொஞ்சம் பேர் நல்லாவே சாப்பிடுவாங்க. இப்போது சிம்பிளாக ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி ஆல்மண்ட் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் போட்டுட்டு நான் சிம்பிள் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்னுட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க வீட்டில். ரொம்பவே ஹெல்த்தி இது எல்லாமே. பாருங்கள், ஒமேகா 3 ரிச் இன் ஒமேகா 3. சிம்பிளி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் குழந்தை இருந்தால் ஸ்நாக்ஸ் டைமுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இப்போ சன்ஃப்ளவர் சீட்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். பிஸ்தா, வால்நட் எல்லாமே ஆட் பண்ணலாம். நான் செப்ரேட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இவ்வளோதான் கீ நான் யூஸ் பண்ணுறது, ஸ்மால் அமௌண்ட். சும்மா எதுக்காகனா, இப்போ நான் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா சால்ட் அண்ட் பெப்பர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் க்ளீனாக ரோஸ்ட் ஆகணும், அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது வந்துட்டு சூடு ஆறுனதுக்கு பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுடுங்க. நான் இப்போ அப்படி தான் ஸ்டோர் பண்ண போகிறேன், ஸோ தட் எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏதாச்சும் ஒரு டைட்டாக பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே போட்டு வச்சிடணும். பாருங்கள், நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுறது.
ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னுட்டு. நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள், இப்போது ஈவினிங் ஆச்சு, எனக்கு நிறையா டேப்லெட்ஸ் அண்ட் இந்த மாதிரி பவுடர்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரெக்னென்சி டைமில் இது எல்லாமே டைம் டு டைம் எடுத்துக்கணும். ஆல் அயர்ன் அண்ட் கால்சியம் டேப்லெட் காமன் இது ப்ரெக்னென்சியில். அண்ட் என்னோடய மம்மி வெளியே போயிருந்தோன்னு சொல்லிட்டு இல்லைங்களா, வரும்போது பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் மஞ்சூரி, கேரட் ஹல்வா நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹோட்டல்லேருந்து. நான் மாசமாக இருக்கேன்னுட்டு கிரேவிங்ஸ் எப்போவுமே இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் ரொம்பவே நல்லா சாப்பிட்டேன்னா. ஹாய், இப்போ பார்க்கலாம். நீங்கள் இது வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் சாரீ. கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதான்னுட்டு. இது எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ வாங்கிட்டேன். இது ப்ளவுஸ் சேமாக வருது, கான்ட்ராஸ்ட் ஒன்றுமே கிடையாது. பட் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஐடியா வச்சுருந்தேன், கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோடு பேர் பண்ணணும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னுட்டு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிரைட் இல்லை, சட்டிலான ஒரு ப்ரான்சி கோல்டு கலர்னே சொல்லலாம். இதுக்கு வந்துட்டு நான் சடனாக பேர் பண்ணும்போது ஒரு வெல்வெட் ப்ளூ கலர் நேவி ப்ளூ ப்ளவுஸோட பேர் பண்ணியிருந்தேன். அது கூட காம்பினேஷன் நல்லாவே இருந்துச்சு. பட் இதுக்காக நான் செப்பரேட்டாக ஒரு ப்ளவுஸ் ஆரி ஒர்க் போட்டுட்டு டிசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஒரு வாட்டி கூட நான் வேர் பண்ணல. ஸ்டிச்சிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் ஜஸ்ட் ஆரி ஒர்க் மட்டும் போடுறேன் வீட்டில். என்னோடய ப்ளவுஸ், மம்மியோட ப்ளவுஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த மாதிரி. ஸோ பாருங்கள், இதுதான் நான் டிசைன் பண்ண ப்ளவுஸ். சிம்பிள் அண்ட் எலிகென்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒயின் மரூனிஷ் ஷேடு கலர் காம்பினேஷன் அண்ட் சாரியோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னுட்டு. அண்ட் நீங்கள் பார்க்கலாம், நான் கொஞ்சம் லைட்டாக பஃப் மாதிரி வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது. அண்டு ஆரி ஒர்க் காம்பினேஷன் பாருங்கள், இது வந்துட்டு சில்வர் அண்ட் கோல்டன் காம்பினேஷனில் நான் ஆரி ஒர்க் பண்ணிருந்து. பிகாஸ் இந்த ப்ளவுஸ் நீங்கள் வேறு சாரியோட கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக தான் நான் இந்த மாதிரி ஆரி ஒர்க் போட்டிருந்தேன். ஸோ தட் சிம்பிள் ஒகேஷன், டெம்பிளுக்கு போகும்போது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது கலர் காம்பினேஷன். சாரீ அண்ட் ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் கான்செப்ட் ஆரி ஒர்க் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நான் உங்களுக்காக இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் போட்டு இந்த ஆரி ஒர்க் விலாக் நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னுட்டு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ புதுசாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.